Good afternoon. Yes, as we have seen before, consumer beware and consumer be aware அப்படின்ற லெசன் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அது கன்சியூமர் அவேர்னஸ்னா என்னது, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா என்னது, அது என்ன மாதிரி எல்லாம் இருக்கும், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷனா நமக்கு அந்த சாப்டர்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, நான் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்றப்போவே யூ ஹாவ் தட் ஐடியா ஆஃப் கொஷினிங், எப்படி அதை கேள்வி கேட்கறாங்க, எப்படி அதுக்கு பதில் சொல்லணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக. அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இது கலெக்டிவா ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது. அண்ட் இதுல ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா இந்த மில்க் பத்தின கேள்விகள் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருந்திருக்கு. மில்க் குவாலிட்டி எப்படி டெஸ்ட் பண்றது, இது வந்து மில்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட்டா கெமிக்கலா, இந்த மாதிரி வந்து மில்க் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து குவாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்து வச்சுக்கலாம். ஆனா இதுல பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்திருக்காங்க. லைக் மில்க் யூ பிரிங் ஃப்ரம் டைரி அப்பியர்ஸ் வெரி தின், டு செக் இஃப் த மில்க் மேன் இஸ் நாட் ஆடிங் வாட்டர் இன் இட் யூ வில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சினாரியோ சொல்லிட்டு, அதாவது மில்க் யூ பிரிங் ஃப்ரம் டைரி அப்பியர்ஸ் வெரி தின். ஸோ நீங்க வாங்கிட்டு வர பால் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப தின்னா இருக்க மாதிரி இருக்கு, விச் மீன்ஸ் ரொம்ப லைட்டா அந்த பால்னா ஒரு ஒரு மைனூட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு சாலிட் இருக்கணும் இல்லையா, கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாம ரொம்ப தின்னா இருக்குது. ஸோ அதனோட மில்க் மேன் எப்படி அதை எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிருக்காங்க, தண்ணி ஆட் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல எது பெஸ்ட் சூட்டபிள் 2 ஆப்ஷன்ஸ்ங்கிறது கீழே நீங்க வந்து கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது என்ன சினாரியோ கொடுத்திருக்காங்க, என்ன டெஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்ல pour milk on a plate and tilt it to see if it leaves a trace of milk. ஸோ பேசிக்கா ஒரு எவர் சில்வர் பிளேட் இருக்கும் இல்லையா? ஸோ பிளேட்ல ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு சென்டர் ஆஃப் த பிளேட்ல ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிட்டு அந்த பிளேட்டை நீங்க லைட்டா டில்ட் பண்ணீங்க, லைட்டா சாய்ச்சிங்க அப்படின்னா அந்த பால் சென்டர் போர்ஷன்ஸ்ல இருந்து கீழே வரைக்கும் வடிஞ்சு வரும் இல்லையா? ஸோ அந்த வடிஞ்சு வர ட்ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இன்கேஸ் இதுல தண்ணி நிறைய ஆட் பண்ணிருக்காங்கன்னா தண்ணி மாதிரி அது மேல இருந்து கீழே டக்குன்னு கீழே வந்துடும். அது கீழே வந்ததுக்கான ட்ரேஸ் வந்து அந்த பிளேட் தெரியாது. ஒரு வெள்ளை கலர்ல கோடு மாதிரி வரும் இல்லையா? ஸோ அப்படி வெள்ளை கலர்ல அந்த கோடு மாதிரி வந்திருந்துச்சு அப்படின்னா பால்ல வந்து எதுவும் கலப்படம் பண்ணல, அதனோட கெப்பாசிட்டி குவாலிட்டி வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அதுல உங்களுக்கு அந்த வெள்ளை மார்க்கே வரல, பிளெயினாவே இருக்கு, பிளேட் நார்மலா தான் தெரியுது அப்படின்னா அதுல எக்ஸஸா தண்ணி போட்டிருக்காங்க, தண்ணி ஊத்திருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பாருங்க, ஆட் HCl இன் மில்க் சாம்பிள் டு see if it becomes blueன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ HCl அப்படிங்கிறது நமக்கு கெமிக்கல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுதான் HCl அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இந்த ஆசிட் நீங்க மில்க்ல போட்டீங்க அப்படின்னா மில்க் வந்து நியூட்ரலான கண்டென்ட், அது பேஸ் குவாலிட்டியில இருக்கக்கூடியது. ஸோ அது கூட நீங்க ஆசிட மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி தயிர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திரிஞ்ச மாதிரி வந்து ஆயிடும். ஸோ கர்டல் மாதிரி வந்து மாறிடும், நல்லா திரியான மாதிரி பால் வந்து மாறிடும். எனி கைண்ட் ஆஃப் ஆசிட்ஸ் ஆட் பண்றதுனாலும், அதுலயும் பர்டிகுலரா HCl ஆட் பண்றோம் அப்படின்னா HCl இஸ் ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஆசிட். ஸோ அதை ஆட் பண்றப்போ உங்களுக்கு டக்குன்னு பால் வந்து கலர் சேஞ்ச் ஆன மாதிரி, டக்குன்னு கேர்டில் ஆன மாதிரி தான் தெரியும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புட் ஆன் அ பிளாட்டிங் பேப்பர் டு செக் த க்ரீம். ஸோ பிளாட்டிங் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஃபில்டர் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டிஷ்யூ பேப்பரை விட கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேப்பரை வந்து அந்த க்ரீமோட குவாலிட்டி செக் பண்றதுக்கு பாலில் வந்து டிப் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, கீப் இன் டம்ளர் ஃபார் 10 minutes அண்ட் செக் இஃப் ரிங் இஸ் ஃபார்ம்ட் ஆன் த டாப். ஸோ ஒரு டம்ளர்ல கொடுத்துருக்கிற சாம்பிள் ஆஃப் மில்கை வந்து ஒரு டம்ளர்ல வச்சுக்கிட்டு 10 minutes கழிச்சு நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய மேல இருக்கும் இல்லையா ஒயிட் போர்ஷன்ஸ்ல, ஸோ அதுல ஒயிட் கலர் ரிங் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பால்ல எதுவும் கலக்கல அப்படின்னு அர்த்தம். இல்ல அதுல அந்த ரிங் ஃபார்மேஷனே இல்ல, பாலே வந்து உங்களுக்கு நல்ல ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஃப்ளோயியா இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தண்ணி கலந்துருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது 4 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்ல நீங்க வீட்லயே நார்மலா பண்ணக்கூடிய குவாலிட்டி அனலைசிஸ் என்ன பண்ணலாம், குவாலிட்டி அஷ்யூர் பண்றதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சாப்டர்லேயே டீட்டெயிலா பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பிளேட்ல மில்க் போட்டு அதை ட்ரேஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணலாம். அண்ட் ஃபாலோட் பை தட் 4வது ஆப்ஷன் கீப் இன் டம்ளர். டம்ளர்ல நார்மலா வச்சிருக்கோம் அப்படின்னா அது மேல இருக்கக்கூடிய லேயர் ஃபார்ம் ஆகுதான்னு பாக்குறது, அப்சர்வ் பண்றது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் த குவாலிட்டி ஆஃப் மில்க். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸுமே நம்ம கரெக்ட் ஆப்ஷன்ஸ்ல வரும்.
அப்ப சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ல நீங்க பாக்குறப்ப என்ன பார்க்கணும், ரெண்டையும் நாளையும் எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதை யூ ஹாவ் டு செலக்ட். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்ன ஒரு ஒரு அடிஷனல் பாயிண்ட் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ இந்த கொடுத்துருக்குற ஒருவேளை இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கு, மித்த 3ல எதுன்னு கரெக்டா தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ்டா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது மட்டும் கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும், மத்த 3 பத்தி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா, அப்ப நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுல இருக்கு, இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்காங்கன்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இதுல ஏல கொடுத்துருக்காங்க அண்ட் சில வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, ஆனா அது கூட 4ம் அண்ட் 2ம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்க அப்போ இந்த 4 ரெண்டையும் நீங்க ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போ செகண்ட் இது வந்து சூட் ஆகுமா இல்ல 4 வந்து சூட் ஆகுமான்னு ப்ராக்டிக்கலா உங்களுக்கு பதில் எக்ஸாக்டா தெரியலனாலும் அதை ரீட் பண்ணிட்டு ஓரளவு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கான்னு உங்களுடைய நீங்க படிச்சிருக்கிற அந்த கண்டென்ட்டை வச்சு உங்களால மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வச்சு யூ கேன் ஈஸிலி ஃபில்டர் யுவர் ஆன்சர். இன்கேஸ் இது எதுவும் தெரியல அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் நான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு டபுள் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனை பத்தி உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷனை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன் பாருங்க, மிஸ்டர் குப்தா வாண்ட்ஸ் டு ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் அ மேனுஃபேக்சரர். ஸோ ஒரு மேனுஃபேக்சரருக்கு அகேன்ஸ்டா ஹி வாண்ட்ஸ் டு புட் அ கேஸ். ஸோ அந்த கேஸ்க்கு என்ன பண்ணணும், வாட் ஆர் ஆல் தி 2 பேசிக் டாக்குமெண்ட்ஸ் would he need to submit வித் இஸ் கம்ப்ளைண்ட். ஸோ கம்ப்ளைண்ட் கூட இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ என்ன டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, அவர் எந்த மேனுஃபேக்சரர் மேல உற்பத்தியாளர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அவர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில் இருக்கும் இல்லையா, அந்த பில் காப்பி வந்து கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட் லேபிள், எந்த மேனுஃபேக்சரர் எந்த பிராண்ட் மேல உற்பத்தியாளர் மேல சொல்ல போறாரோ அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் வந்து அங்க ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இல்ல ப்ராடக்டோட லேபிளோ இல்ல ப்ராடக்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்த அவங்க ஃபர்ஸ்ட் இதுன்னு இல்ல, எந்த மாதிரியான கேஸ் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே நீங்க கொண்டு போய் அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் அப்பீல் பண்றப்போ யூ ஷுட் ஹேவ் திஸ் 2 டாக்குமெண்ட்ஸ், பில் காப்பி ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் தி ப்ராடக்ட் லேபிள். இது ரெண்டையும் வச்சிருந்தாதான் மேனுஃபேக்சரர் மேல உங்களால கேஸே ஃபைல் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ அந்த கொடுத்துருக்க 2 ஆப்ஷனுக்கு யூ வில் பி கெய்னிங் 2 மார்க்ஸ். அண்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க்ஸ் இஸ் கிவன் டு சில்வர் அண்ட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்டைஸ் மார்க்ஸ் இருக்கிற கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது வந்துடும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டைஸ் மார்க்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. அக் மார்க்னா என்னது, ஐஎஸ்ஐனா என்னது, இது எல்லாமே டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. அண்ட் ஐஎஸ்ஐ மார்க் வந்து எதுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ப்ராடக்ட்ஸுக்கு நமக்கு ஐஎஸ்ஐ மார்க் வந்து சூட் ஆகும். கோல்டும் இதுவும் மெட்டல்ல தானே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஹை அண்ட் காஸ்ட்லி அண்ட் மெட்டல்ஸ்ல வந்து அது வந்துடும். ஸோ ஐஎஸ்ஐ மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு சார்ந்த பொருள், கட்டடம் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே ஐஎஸ்ஐ மார்க் வந்து தேவைப்படும். அண்ட் ஆல்சோ செகண்ட் ஒன் ஈகோ மார்க். ஈகோ மார்க் பாத்தீங்கன்னா ஈக்கலாஜிக்கல் மார்க்னு சொல்லுவோம், விச் இஸ் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மார்க்ஸ் நீங்க எதுல அதிகமா பார்க்கலாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்ல அதிகமா பார்க்கலாம். இல்ல நீங்க ஃபுட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஈகோ மார்க் வந்து பார்க்கலாம், விச் இஸ் பயோடிகிரேடபிள், மக்கும் தன்மை உடையது அப்படின்னு வந்து சொல்லுவோம். தேர்ட் ஒன் அக்மார்க் பாத்தீங்கன்னா, அக்மார்க் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். விவசாயம் பண்றதோ இல்ல வந்து போஸ்ட் ஹார்வெஸ்டிங்ல பேக் பண்றதோ இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே அக்மார்க் மார்க் வந்து தேவைப்படும். ஸோ அக்மார்க் இஸ் பேசிக்கலி அக்ரிகல்ச்சரல் மார்க், அதை தான் அக்மார்க்னு சொல்லுவோம். அண்ட் சில்வர் அண்ட் கோல்டு அப்படிங்கிறப்போ கண்ணை மூடிட்டு நீங்க ஹால் மார்க்னு போட்டுடலாம். ஒரு ஹால்குள்ளதான் சில்வரும் கோல்டு சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹால்மார்க் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹை அண்ட் காஸ்ட்லியஸ்ட் மெட்டல்ஸ் அப்படின்னு வந்து வரும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஹால்மார்க்ஸ் இருக்கான்னு பார்த்து வாங்குவோம். நீங்க பேசிக்கா தங்கம் எடுக்க கடைக்கு போறீங்கன்னா கூட ஹால்மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். விளம்பரத்துல எல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கலாம். ஸோ ஹால்மார்க் இஸ் மேண்டேட்டரி ஃபார் சில்வர் அண்ட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, as an alert consumer you will know that the milk is adulterated with water if it. ஸோ இதுலயும் பாருங்க மில்க் சம்பந்தப்பட்ட கேள்வி திருப்பி வந்திருக்கு. ஸோ நீங்க ஒரு தெளிவான கன்சியூமரா இருக்கீங்க அப்படின்னா, you will know that the milk is adulterated with water.
மில்க் வந்து வாட்டரோட அடல்ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, யூ டஸ் நாட் லீவ் இந்த நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் பண்றதுல ஸோ என்ன ரிசல்ட் காமிக்கும் அப்படின்னா, இட் டஸ் நாட் லீவ் அ ட்ரையல் இஃப் டில்டட் ஆன் த பிளேட் இல்லையா. ஸோ பிளேட்ல நீங்க வச்சு டில்ட் பண்றப்போ உங்களுக்கு ட்ரேஸ் மார்க் இல்லை அப்படின்னா பேசிக்கா அந்த பால்ல வந்து எந்த கலப்படமும் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கறது பண்ணுவோம். மித்த 3 ஆப்ஷன்ஸ்லயும் பாருங்க, இதை வச்சு நீங்க வீட்ல டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. லீவ்ஸ் கலர் இன் வாட்டர், ஸோ கலர் வாட்டர்ல போட்டது பாலை வந்து தண்ணியில கலந்ததுமே கலர் மாறும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வந்து போயிரும்னு கொடுத்துருக்காங்க. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். அண்ட் டர்ன்ஸ் மில்கி இன் வாட்டர், தண்ணியில ஆட் பண்றப்போ இது வந்து மில்கியா தான் சேஞ்ச் ஆகும். அது நீங்க எவ்வளவு பால், கொஞ்சம் பால் போட்டாலும் சரி, நிறைய பால் போட்டாலும் சரி, தண்ணியில ஆட் பண்றப்போ அது ஒரு மாதிரி மில்கி மாதிரி தான் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் வராது. அண்ட் பிகம்ஸ் ஃப்ராத்தி வென் poured. ஃப்ராத்தி அப்படிங்கிறது நல்ல நுரையா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நுரையா இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல குவாலிட்டின்னு சொல்றோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். நல்லா நுரையா இருக்கு அப்படின்னா அதுல வேற ஏதோ ஒன்று ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தாலே நமக்கு தெரியுது அந்த ட்ரையல் பிளேட், டில்டட் பிளேட்ல வைக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் சூட் ஆகும் அப்படின்னு. அண்ட் 5th கொஸ்டின் பாருங்க, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. இன் வாட் 4 ways do packages help consumers? ஸோ கன்சியூமர்ஸ்க்கு பேக்கேஜஸ் வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுது, கிவ் சம் 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு கேரி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நீங்க ஈஸியா வாங்கிட்டு போறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஒரு பேக் பண்ணாம இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்க ஒரு பேக் எடுத்துட்டு போகணும், அதுல நீங்க வாங்கணும். ஸோ அதெல்லாம் இல்லாம பேக்டு ப்ராடக்ட்ஸா இருக்கு அப்படின்னா டக்குன்னு நீங்க போலாம், பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு டேரக்டா வீட்டுக்கு வந்துடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஈஸி டு கேரி அண்ட் ஈஸி டு டிரான்ஸ்போர்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு அனுப்புறதுக்கு இல்ல டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து ரீட்டைல் செல்லிங்க்கு வர்றதுக்கே ஒரு லாரியோ ட்ரக்கோ ஏதோ ஒன்று வச்சு அனுப்பணும் இல்லையா. ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பேக்டு ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஈஸி டு யூஸ் அண்ட் ஸ்டோர், உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணதை ஸ்டோர் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. அண்ட் ஈஸி டு நோ அபவுட் த ப்ராடக்ட். ஈஸி டு நோ அபவுட் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் ஈஸி டு நோ அபவுட் த ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் ஒரு பேக்டு ப்ராடக்டா இருக்கு அப்படின்னா அதுல உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் மூலமா யூ கேன் ஈஸிலி யூஸ் த ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 4 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு. அண்ட் இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் கன்சியூமர்ஸ், கிவ் எனி 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கன்சியூமருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தின தெளிவு இல்லை அப்படின்னா தட் வுட் பி தி மேஜர் ப்ராப்ளம் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் காஸ் இல்லையா. ஒரு ப்ராடக்ட்டை பத்தியோ இல்லை அவங்க பர்ச்சேஸை பத்தியோ பொதுவான அறிவே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஒரு கன்சியூமரா அவங்க பல மாதிரி அஃபெக்ட் ஆகலாம். தவறான பொருளை வாங்கலாம், விலை ஜாஸ்தியா கொடுத்து வாங்கலாம், மலிவான ப்ராடக்ட்னு வாங்கலாம், ஆஃபர்ல ஏமாறலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு கன்சியூமரா தே ஷுட் அவேர் அபவுட் தி டிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் தட் ஹேவ் பின் ஹேண்ட்லிங் இன் த சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது 4 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால யூ ஷுட் பி கிவன் டீடைல்டு ஆன்சர். கொஞ்சம் பெருசா நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நான் இதுல ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். ஆனா இதுவே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுத்தும் அடுத்தடுத்து எழுதலாம். ஸோ அன்அவேர் ஆஃப் த ப்ராடக்ட் டீடைல்ஸ், ஒரு ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் பத்தி தெரியாம இருக்கு. இப்போ ஒரு நான் வந்து கடைக்கு போறேன், அரிசி வாங்க போறேன் அப்படின்னா அரிசி என்ன பிராண்ட்ல வாங்கணும், இல்ல வந்து என்ன அரிசி நமக்கு தேவைப்படும் அப்படிங்கறது எல்லாம் ப்ரிஃபர் பண்ணி வாங்கணும். ஸோ அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸை பத்தி அறிவு இருந்தாதான் அதை விசாரிச்சு வாங்க முடியும். ஸோ ப்ராடக்ட்டை பத்தி எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று கொடுங்க, இல்ல எல்லாரும் எதை வாங்குறாங்களோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலா கேட்காம ப்ராடக்ட்டை பத்தின பேசிக்கான நாலேஜ் வச்சிருந்தா அதுல ஈஸியா நம்மளால பர்ச்சேஸ் மேக் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டு நாட் query அபவுட் த ப்ராடக்ட்டை பத்தி எதுவும் queryயே பெருசா பண்ணிக்கல. உங்களுக்கு இன்கேஸ் அதுல டவுட்ஸ் இருக்கு இல்ல தெரியல அப்படின்னாலும் அதை கேட்கறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டே அதை கேட்க மாட்டாங்க. இருக்கிறது என்னவோ அதை எடுத்துட்டு வந்துருவாங்க பேசாம. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இருந்து சின்ன கடைகள் வரைக்குமே இது இருக்கு. கேள்வி கேட்கறதோ இல்ல இதை பத்தி இது என்ன போட்டிருக்கு, இது எவ்வளவு நாள் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான கேள்விகளே யாருமே கேட்கறதே கிடையாது. உங்களுக்கு அது புரியல அப்படின்னாலும் இல்ல அதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை கம்யூனிகேட் பண்றது கிடையாது.
and that is also a major problem, and struggle to find the manufacturing and expiring date. இது லேபிளே இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதில் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டும்தான். அந்த 1 கிலோ அரிசி அப்படின்னா 1 கிலோ அரிசி மட்டும் தான் வாங்குவீங்க. அது என்ன பிராண்டு, எப்போ உருவானது, எப்போ அது ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, எப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே அதில் இருக்காது. அது எக்ஸ்பைரி ஆனாலும் நமக்கு அது தெரியாது. ஸோ அதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பல மாசம் கழிச்சு அதை கண்டுபிடிக்கிறீங்கனாலும் என்ன பண்ணுவோம், திருப்பி எடுத்து அதை யூஸ் பண்ணுவோம். இஃப் அட் ஆல் அதுல லேபிள் இருந்துச்சு அப்படின்னா அதுலயே போட்டிருக்கும் எப்போ ஒரு ப்ரொடக்ஷன், எப்போ மேனுஃபேக்சரிங், எப்போ எதுக்குள்ள யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கும். ஸோ அதை வச்சு இது பண்ணலாமா வேணாமான்னு நம்ம வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணலாம். பட் அதை விட்டுட்டு நம்ம லேபிளிங்கே இல்லாத ப்ராடக்ட்டை வாங்குறோம் அப்படின்னா அதுல சார்ட் அவுட் பண்றது கஷ்டமா இருக்கும். அது ஆல்சோ நாட் கிளியர் ஆன் தி ரெக்வயர்டு குவான்டிட்டி. அண்ட் என்ன உங்களுக்கு என்ன குவான்டிட்டியில வேணும் அப்படிங்கறது நம்மளுக்கு நம்மளே தெளிவில்லாம பர்ச்சேஸ்க்கு போறது, அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் இல்லையா? ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்க கடைக்கு போறீங்க அப்படின்னா யூ ஷுட் அவேர் ஆஃப் யுவர் ஓன் ரெக்வயர்மெண்ட். நீங்க இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும், இந்த 5 பொருள் எடுக்க போறேன்னா 5 பொருள் தான் நான் வாங்கணும், அது இவ்வளவு குவான்டிட்டியில எனக்கு வேணும் அப்படிங்கிற தெளிவை நீங்க ஃபர்ஸ்டே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ்க்கு போகணும். அந்த மாதிரி கிளியரா இல்லாம உங்களோட குவான்டிட்டி உங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ்லயே உங்களுக்கு கிளியர்னஸ் இல்லாம நீங்க பர்ச்சேஸ்க்கு போனீங்கன்னா தட் வுட் பி வேஸ்ட். ஸோ இந்த மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமா இது லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து கன்சியூமர்ஸ் அவாய்ட் பண்ணலாம். தே வில் பி ஃபைண்ட் இட் ஈஸி டு யூஸ் அண்ட் யூட்டிலைஸ் அப்படிங்கிறது. அண்ட் இதை நீங்க 4 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறதுனால கொஞ்சம் டீட்டெயிலா கொடுக்கறது மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் டெஸ்ட்டோ இல்ல மில்க் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கறாங்க, ஒரு கன்சியூமரா எப்படி ஃபைல் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க, அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க்ஸ் பத்தி கேக்குறாங்க. அது அந்த மார்க்ஸ் வந்து நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அது கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா வந்துடும். ஸோ அது சம்பந்தப்பட்ட கேள்வி. ஸோ அதனால அது தெளிவா படிச்சுக்கோங்க. அண்ட் ஜென்ரலாவே நீங்க பாருங்களேன், கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, கேள்விகளே வந்து அப்படி ஜென்ரலா தான் இருக்கும். ரொம்ப டிபிக்கலா நீங்க ஆன்சர் பண்றது மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்றது மாதிரி இருக்காது. ஸோ இப்ப ரீட் பண்றீங்க அப்படின்னா நீங்களே கடைக்கு போய் பொருள் வாங்குறீங்க, என்ன மாதிரி சொல்லி பொருள் வாங்குவீங்க, என்ன மாதிரி நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ல போவீங்க, அந்த மாதிரி ஜென்ரலா நீங்க யோசிச்சாலே யூ வில் பி கெட்டிங் த பாயிண்ட்ஸ். ஈஸியா இருக்கும் அது எழுதுறதுக்கு. ஸோ அப்படி யோசிச்சு நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஹோப் இட் வில் பி அண்டர்ஸ்டாண்டபிள். இதை நான் கிளாஸ் ரூம்லேயே அப்லோட் பண்ணிடுவேன். யூ கேன் ஃபைண்ட் இட் இன் த கூகுள் கிளாஸ் ரூம். பிபிடியும் போட்டுருவேன், இந்த லெக்சரும் இருக்கும். யூ கேன் ஃபைண்ட் த அட்டாச்மெண்ட்ஸ் தேர்.